ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள். வாஞ்சியோடு கூட தேவன் பேசுகிறார். எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஜெபத்தின் வழியாக, தேவனுடைய வார்த்தையின் வழியாக ஆச்சரியமான ஒரு கரம் உங்களை தாங்கிக் கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். 145ஆம் சங்கீதத்தில் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று பார்த்தீர்களா? மனித குலம் முழுவதும் இந்த புனித பைபிள் போதிக்கும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆகவேத்தான் மனித குலத்தை பாவ சாபத்திலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் சாப நோய்களிலிருந்தும் பிசாசின் சண்டாலத்தனத்தின் கூட்டங்களிலிருந்து விடுவிக்க பரலோக கடவுள் ஆண்டவர் இயேசுவாக உலகத்துக்கு வந்தார். நம்முழு உலகில் உள்ள எல்லா ஜனக்கூட்டத்தையும் தேவன் ஆளுகை செய்கிறார். எத்தனையோ கோடியான மக்கள் இன்னும் அந்த மெய் தேவனை அறிகிற அறிவில்லாதவர்களாக அல்லது அவரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாதவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் கடவுள் பக்தி இருந்தாலும் அவருடைய ஜாதிக்கு தக்கபடி, பாரம்பரியத்துக்கு தக்கபடி அவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் எல்லாரையும் உண்டாக்கின எல்லாம் உள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு வழியாக வெளிப்பட்டார். அன்பானவர்களே, இந்த தேவன் ஒவ்வொருவருக்கும் செய்யும் செயல்கள் என்ன? இதைதான் இந்த வேதம் சொல்லுகிறது. மடங்கடிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் தாங்கிக் கொள்ளுகிறாராம். விழுகிற ஒவ்வொருவரையும் தேவன் தூக்கி நிறுத்துகிறாராம். எத்தனை அற்புதமான சத்தியம் என்று உங்களுக்கு புரியுதா? என்றால் பாவம் நுழைந்த பூமியில எல்லாரும் துரோகிகளும் துன்மார்க்கர்களும் அடுத்தவரை தள்ளி தான் வாழ வேண்டும் என்று எண்ணமுள்ளவர்களாகவே இந்த தேசம் முழுவதும் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாக இன்றைக்கு இருப்பதை காணலாம். அன்பானவர்களே, ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி பிடித்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரி, பயப்படாது. ஆண்டவராய் இயேசுவினுடைய கரம் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்கிறது. தேவஜனமே பயப்படாது. இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் நம்மை தாங்கி பிடித்துக் கொள்கிறது. எத்தனை கோலியாத்துக்கள் போல எழும்பினாலும் கலங்க வேண்டாம். ஜெயம் தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கரத்தை பற்றி கொள்வோம். அவர் எல்லா காலத்திலும் நம்மை தாங்கி பிடித்துக் கொள்வார். நம்மை ஜெயிக்க வைக்கிறார். நம் வழியாய் தேவன் மகிமைப்படுகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, மடங்கடிக்கப்படுகிற கூட்டங்கள் பூமியில் ஏறாலும் நாங்கள் விழக்கூடிய நேரங்கள் வரும்போதெல்லாம் எங்கள் ஆண்டவரே இயேசுவை நீ தாங்கிக் கொள்ளுகிறீர். விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துகிறீர். எத்தனை அன்பின் கடவுள், மகத்துவமுள்ள ஒரு கடவுள். இந்த சத்தியத்தை எல்லாம் கடவுள் பக்தி உள்ள ஜனங்கள்லாம் அறியும்படி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் உம்மை சமூகத்தை தேடி உம்மை தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி செய்யுங்க. அவர்களை தாங்குகிற தெய்வம் நீரே. உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.